Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் தலைக்கறி வறுவல். இன்னைக்கு தலை பீசஸ் கூட நான் கொஞ்சம் குடல் பீசஸும் சேர்த்துருக்கேன். அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. தலைக்கறி குடல் கறி ரெண்டும் சேர்த்து 250 கிராம் இருக்குது. இந்த ரெண்டையுமே தனித்தனியாக சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தலைக்கறி குடல் கறி ரெண்டையும் நான் தனித்தனியாக தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்போது இது ஒரு 1 நிமிஷம் வதங்கினதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 மில்லி. இப்போ குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். இது 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி தலை பீசஸும் குடல் பீசஸும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா வதக்கிட்டு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். இதில் நான் எந்த விதமான மசாலாஸும் சேர்த்தலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை மிளகாயோட காரத்துலேயும் தான் இந்த தலைக்கறி வறுவலோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்ல குடல் பீசஸும் தலை பீசஸும் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த கொஞ்சமாக இருக்கிற தண்ணியும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்தலை. அவ்வளோதான், சூப்பரான தலை குடல் கறி வறுவல் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து லேடிஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ப்ரெஷர் இருக்கிறவங்க இது கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, நார்மலாக சாப்பிட்றத விட. என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி, ரொம்பவே சிம்பிளானது கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.